5 விதமான தோஷங்கள். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் 5 விதமான தோஷங்கள் ஏற்படலாம் என்று ஆதி தமிழர்கள் கணித்து எழுதி வைத்துள்ளனர். ஒருவர் செய்யும் பாவங்கள், தவறுகள் எல்லாம் இந்த 5 வகை தோஷத்திற்குள் வந்துவிடும். அந்த தோஷங்கள் வஞ்சித தோஷம், பந்த தோஷம், கல்பித தோஷம், வந்தூலக தோஷம், பிராணகால தோஷம் எனப்படும். வஞ்சித தோஷம் பார்க்கக்கூடாத படங்கள், வெறியூட்டும் காட்சிகள், காம சிந்தனைகள் உடலில் சூட்டை உண்டாக்கி அவை பித்த நாடிகளை பாதிக்க செய்கிறது. இது உடலில் பல வியாதிகளை உண்டாக்குகிறது. இதற்கு வஞ்சித தோஷம் என பெயர். உடன் பிறந்த சகோதரிகளை வணங்கி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். சகோதரிகள் இல்லாதவர்கள் ஏழை பெண்களுக்கு தானம் அளிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் வஞ்சித தோஷம் விலகிவிடும். பந்த தோஷம் நம்மிடம் பழகியவர்களுக்கு துரோகம் செய்வது அல்லது பழிவாங்குதல் பந்த தோஷமாகும். இந்த தோஷத்திற்கு தந்தை தாய் வழிகளில் உள்ள மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா ஆகியோருடைய பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் பந்த தோஷம் விலகும். கல்பித தோஷம் பிறர் தன்னை விரும்புவதாக எண்ணிக்கொண்டு முறை தவறி பழகுதல் கல்பித தோஷமாகும். இத்தகைய தோஷம் ஏற்பட்டால் தன்னை விட வயதில் மூத்த பெண்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் கல்பித தோஷம் உடனடியாக விலகிவிடும். வந்தூலக தோஷம் ஒருவர் தன்னை விட வயது அதிகமுள்ள பெண்ணை திருமணம் செய்தால் அவருக்கு சுவாச கோளாறுகள், நரம்பு பாதிப்பு ஏற்படலாம். இவ்வாறு உருவாகும் தோஷம் வந்தூலக தோஷம் எனப்படும். வந்தூலக தோஷம் நீங்க வேண்டுமானால் வயதான தம்பதிகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். வேஷ்டி, புடவை, துண்டு, ரவிக்கை துணி ஆகியவற்றை தானமாக வழங்க வேண்டும். அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோழி தலத்திற்கு சென்று முருகனை தரிசித்து பின் ஏழை தம்பதிகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். பிரணகால தோஷம் திருமண பொருத்தங்கள் பார்க்காமல் பணம், புகழ், அந்தஸ்து, பதவி ஆகியவற்றிற்கு ஆசைப்பட்டு ஒருவர் திருமணம் செய்து கொண்டால் அவருக்கு பிரணகால தோஷம் ஏற்படும். இதனால் வாழ்க்கையில் பிடித்தமில்லாத நிலை ஏற்படும். இந்த தோஷத்தை தவிர்க்க வேண்டுமானால் அனாதை விடுதியில் உள்ள பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தால் பிரணகால தோஷங்கள் நிவர்த்தியாகும். இதே போன்று மேலும் சில தோஷங்கள் உள்ளன. தீட்டு தோஷம் சுபகாரியம் நடக்கும் வேளையில் அல்லது ஆலயத்தில் பெண்களுக்கு தீட்டு ஏற்பட்டு விட்டால் அதனை ஒரு தோஷமாக நினைத்து இறை குற்றத்திற்கு ஆளாகிவிட்டதாக பெண்கள் நிலை குலைந்து போவார்கள். தீட்டு ஏற்பட்டு விட்டால் அதனால் தோஷம் ஏதும் வராமல் இருக்க கீழ்கண்ட எளிய பரிகாரத்தை செய்து பெண்கள் நிம்மதி காணலாம். ஆலயத்திற்குள் இருக்கும் போது தீட்டு ஏற்பட்டு விட்டால் அந்த தோஷம் விலக ஆலயத்திற்கு வெளியில் வந்து ஆலய வாசலில் ஒரு கைப்பிடி மண்ணெடுத்து வீட்டிற்கு கொண்டு வந்து பசும்பாலில் போட வேண்டும். அதை தேய்த்து குளிக்க வேண்டும். தீட்டு முடிந்த மறுநாளே எந்த ஆலயத்தில் தீட்டு ஏற்பட்டதோ அந்த ஆலயத்திற்கு 1 லிட்டர் பசும்பாலை அபிஷேகத்திற்காக கொடுத்து விட்டு வர வேண்டும். இப்படி செய்வதால் ஆலயத்திற்குள் ஏற்பட்ட தீட்டு தோஷம் விலகும். ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் தீட்டு முடிந்த பிறகு 9 நாட்களுக்கு தொடர்ந்து சூரிய நமஸ்காரம் செய்து வர தீட்டு தோஷம் விலகும். பிறரிடம் ஏமாறும் தோஷம் ஒருவரது ஜாதகத்தில் சந்திரன் நின்ற ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் அது அவயோகம் அல்லது கேமத்துருவ யோகம் என்று அழைக்கப்படும். இத்தகையோர் பலரால் ஏமாற்றப்படுவர். மகாபாரதத்தில் தர்மர் இந்த அவயோகத்தில் பிறந்ததால் துரியோதனனிடம் சூதாட்டத்தில் நாட்டை இழந்தார். துரியோதனர்களால் ஏமாற்றப்பட்ட தர்மர் பகவான் கிருஷ்ணனை தஞ்சமடைந்தார். அவயோகத்தை நீக்கி மீண்டும் தர்மரிடம் நாட்டை மீட்டுக் கொடுப்பதற்காக அவல் பொரி பாயாசம் வைத்து நைவேத்தியம் செய்து யாகம் செய்தார் கிருஷ்ண பகவான். அதன் பலனாக தர்மர் முற்பிறவி தோஷம் நீங்கி போர் செய்து நாட்டை மீட்டார். எனவே தங்கள் ஜாதகத்தை ஆராய்ந்து சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் கிருஷ்ணன் கோவிலில் வளர்பிறை ஏகாதசி திதியில் அவல் பொரி பாயாசம் வைத்து நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி அவயோக தோஷம் நீங்க பெறலாம். கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்ய முடியாதவர்கள் வளர்பிறை ஏகாதசி திதியில் தங்கள் வீட்டிலேயே அவல் பொரி பாயாசம் வைத்து நிவேதனம் செய்து பாயாசத்தை முதலில் பசுமாட்டிற்கு கொடுத்துவிட்டு தனக்கு தெரிந்தவர்களுக்கும் அயலாருக்கும் கொடுத்தால் தோஷம் நீங்கும். கடன் தோஷம் லக்னத்திற்கு 1 முதல் 12 வரை உள்ள கிரகங்கள் 6வது வீட்டில் அமர்வதால் கடன் தொல்லை ஏற்படுகிறது. எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் கடன் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். பரிகாரம் 1. சென்ற பிறவியில் செய்த தவறுகளால் இந்த பிறவியில் ஏற்பட்ட கடன் தொல்லையிலிருந்து மீள 3 பௌர்ணமி நாட்களில் அவரவர் குலதெய்வங்களை வழிபட்டு வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும். கடனை அடைத்து விடலாம். பரிகாரம் 2. குலதெய்வம் அருகில் இல்லாமல் வெகு தூரத்தில் வசிப்பவர்கள் அவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை வைத்து அல்லது குலதெய்வம் உள்ள ஊர் திசையை நோக்கி 5 முக நெய் விளக்கு ஏற்றி 9 பௌர்ணமி நாட்களில் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தால் கடன் சுமை குறையும். 90 நாட்களுக்குள் கடனை அடைத்து விடலாம். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி இருந்தாலும் வசூலாகிவிடும்.
பரிகாரம் 3. 9 பௌர்ணமி நாட்கள் குலதெய்வ பூஜை செய்வதோடு படித்தவர்களாக இருந்தால் கீழ்கண்ட ஸ்லோகத்தை தினமும் காலையில் ஒரே நேரத்தில் 9 முறை சொல்லி வழிபட்டு வந்தால் கடன் சுமை படிப்படியாக குறைந்து 90 நாட்களில் பெருமளவு கடனை கட்டி நிம்மதி பெறலாம். வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகிவிடும். கல்வி மந்த தோஷம். கல்வியில் மந்தம் உள்ள பிள்ளையை அருகிலுள்ள ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் அழைத்து சென்று வணங்க செய்யுங்கள். கிரகதோஷங்கள். சோளிங்கரில் தக்கான் திருக்குளத்தில் நீராடி ஸ்ரீ சுமிந்த பலவல்லி தாயார் சமேத ஸ்ரீயோக நரசிம்மர் ஸ்ரீயோக ஆஞ்சநேயரை தரிசிக்க வேண்டும். அதர்வன வேதத்தில் அடங்கியுள்ள அனைத்து மந்திர சக்திகளும் ஸ்ரீ நரசிம்மனின் வலது கால் கட்டை விரலின் நுனியில் அடங்கியுள்ளதாக புராதன நூல்கள் விளக்கியுள்ளன. ஆதலால் மனநலம் பாதிக்கப்படுவதற்கு காரணமாக உள்ள அனைத்து கிரக தோஷங்கள் மற்றும் பில்லி சூன்யம் வைப்பு ஆகிய அனைத்து செய்வினை தோஷங்களும் இந்த தாயார் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் ஆகிய மூவரையும் ஒரே தினத்தில், அதுவும் கார்த்திகை ஞாயிறு தினத்தில் தரிசிப்பதால் நீங்கிவிடும். பல்லியை கொல்வதால் ஏற்படும் தோஷம். மனிதர்களுக்கு நல்லது எது கெட்டது எது என்று எடுத்து கூறும் சக்தியும் தகுதியும் பல்லிக்கு உள்ளது. எனவே மதிக்க தகுந்த ஜீவராசியாக பல்லி கருதப்படுகிறது. ஆதலால் அதனை கொன்றால் தோஷம் ஏற்படும். அத்தகைய தோஷம் ஏற்பட்டால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சந்திர சூரியர்களாக காட்சி தரும் பல்லி உருவங்களை தொட்டு வணங்குவதும், மூகாம்பிகை கோயில்களில் உள்ள பல்லி உருவத்தை தொட்டு வணங்குவதும் இதற்கு பரிகாரமாக கூறப்படுகிறது. பொதுவாக எந்த ஜீவராசிகளையும் கொல்லாதிருப்பது சந்ததிக்கு சிறப்பையும் மேன்மையும் தரும்.